ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்ரா நதிக்கரையில் தினந்தோறும் பெண்கள் இறந்து கிடக்குறாங்க. ஏன் அந்த பெண்கள் இறந்து கிடக்குறாங்க, எப்படி இறந்தாங்க, தானா இறந்தாங்களா இல்ல யாராவது கற்பழிக்கப்பட்டு போட்டாங்களா? தினமும் ஒரு பெண்ணோட உடலை அங்க பாக்குறான். பீமா நதிக்கரையை சுத்தம் பண்றான். தினமும் ஒரு பெண் உடலை பாக்குறான். என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா இறந்து போனவங்க சூசைட் பண்ணி இறந்திருக்கலாம். சூசைட் பண்ணி இறந்திருந்தாலும் நதிக்கரை நடுவில் தான் அந்த பெண் இருக்கணும். ஆனா நதிக்கரை ஓரமா அந்த பெண் இருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பீமாக்கு ஒரு யோசனை வருது. பீமா சரி மறைஞ்சிருந்து பாக்குறான். அங்க தினமும் ஒரு கருப்பு கார் வருது. கருப்பு கார் வந்த உடனே அங்க ஒரு பெண் உடல் வருது. இப்படி தினந்தோறும் நடந்துட்டே இருக்கு. நேத்ரா நதிக்கரைக்கும் அந்த காருக்கும் அந்த பெண்களுக்கும் என்ன தொடர்பு? நீதிக்கு கோர்ட்டுக்கு தேவை சாட்சி. கோர்ட்டுக்கு நல்ல சாட்சி கிடைச்சதா இல்லையா, இல்ல உயிருள்ள சாட்சி இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கதையோட விரிவாக்கத்தை முழுசா பார்க்கலாம் வாங்க. மண்டியா மாவட்டம் ராமாப்பூர் கிராமத்தை சேர்ந்த பீமாவுக்கு வயது 17. பீமாவுக்கு வந்து படிக்கிறத பெருசா ஆர்வம் கிடையாது. பீமா சந்தோஷமா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்திட்டு அவன் ஒரு விளையாட்டு பையனாக விளையாடிட்டு இருந்தான். இப்படியே விளையாடிட்டு இருக்கான்னு குடும்பத்துல உள்ள எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அப்ப பீமாவோட அண்ணன் ஸ்ரீ மஞ்சுநாத் சுவாமி தர்மஸ்தலத்துல வேலை செய்யறான். இவன் இப்படியே இருந்தா சரிப்பட்டு வர மாட்டான், நான் அவனை வேலைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க. பீமா குடும்பம் ஒரு தலித் குடும்பத்தை சார்ந்தவங்க. பீமாக்கு அங்க வேலை கிடைக்குது. 25 ரூபாய் சம்பளத்தை வேலை கிடைக்குது. என்ன வேலை பாத்தீங்கன்னா, நேத்ராவதி கரையை நதிக்கரையை சுத்தம் படுத்தணும். அங்க வந்து அசுத்தம் செய்யறவங்க எல்லாம் சுத்தம் படுத்தணும், தேவையில்லாத குப்பைகளை எடுத்து போடணும். இதுதான் பீமாவோட வேலை. பீமாக்கு அந்த வேலை ஒன்னும் பெருசா தெரியல. ஏன்னா அவன் சின்ன வயசா இருக்கவே இது ஒன்னும் பெருசா தெரியும். சந்தோஷமா அந்த வேலையை சந்தோஷமா செஞ்சுட்டே இருக்கான். இப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன பண்றான், பீமா ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அவங்க ஒரு பெண் இறந்து கிடக்குறாங்க, யாரும் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுடுறான். மறுபடியும் பாத்தீங்கன்னா அடுத்த நாளும் மற்றொரு பெண் இருக்காங்க. என்னது இது அப்படின்னு அப்பதான் பீமா யோசனை பண்றான். என்ன தினமும் ஒரு பெண் உடல் இங்க இருக்கே, ஒன்னு சூசைட் பண்ணிட்டானா கரைக்கு நடுவுல தான் அந்த பாடி இருக்கணும், இல்ல தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிடணும். ஆனா கரெக்டா நதிக்கரை ஓரமா எப்படி இருக்கு அந்த பாடி, அப்ப யாரோ கொண்டு வந்து தான் இங்க போடுறாங்க அப்படின்னு ரொம்பவே யோசனை பண்றான். யோசனை பண்ணாலும் அவன் வந்து கொஞ்சம் ஏழைன்றதுனால யார் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வேலை இதுதான், நம்ம வேலை செய்யலாம், ஏதோ ஒரு எப்படியே போகுது அப்படின்னு நினைச்சிட்டு பீமா விட்டுடுறான். பீமாக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்கும் போது அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே கையில சம்பளம் கொடுக்குறாங்க. பீமா தலித் இனத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு அவனுக்கு சம்பளத்தை கையால அப்படி தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அவனும் அதை வாங்கிட்டு போறான். ஏன்னா பீமாக்கு வந்து அந்த ஜாதி இது வந்து குழந்தையில இருந்தே பழகிடுச்சு. நம்ம ஜாதினா இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு பழகிடுச்சு. அது அவன் பெரிய பொருட்டை எடுத்துக்கல. அவனோட வேலையை அவன் ஒழுங்கா செஞ்சுட்டு தான் இருந்தான். ஒரு நாளும் பெண்ணை நதிக்கரை ஓரமா பாக்குறான். அப்ப பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தேகமா வருது, யாராவது இங்க கொலை செஞ்சுட்டு எடுத்து வந்து இங்க போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு நாள் நம்ம இதை கவனிக்கலாம்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், மறைஞ்சிருந்து பாக்குறான். அங்க ஒரு SUV கார் வருது. அந்த காரோட நம்பர் 505. அந்த கார் யாருடையதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த கார் நிறம் வந்து கருப்பு கலர்ல இருக்கு. அப்ப அந்த கார் வரும்போதெல்லாம் அப்ப தினமும் பெண் இருக்கு. அப்ப ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, பீமாவோட சூப்பர்வைசர் ராஜேந்திர தாஸ் போன் பண்றாரு. ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறான் பீமா. இந்த மாதிரி இந்த நதிக்கரை ஓரமா ஒரு பெண் ஒண்ணு இருக்கு, அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு காட்டுக்கு நடுல போய் புதைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்றாங்க, நம்மள போய் சொல்றாங்களே, நம்மளும் சின்ன பையன், நம்மள போய் இந்த வேலை செய்யறாங்களேன்னு சரி நமக்கு தேவை சம்பளம், நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அந்த பெண்ணை போட்டு புதைச்சிட்டு வரான். ஆனா அந்த பெண்ணை பார்க்கும் போதுன்னா ஆடை கீழாடை எதுவுமே இல்லாம, இன்னர்ஸ் எதுவுமே இல்லாம இருக்காங்க. ஏதோ ஒண்ணு அவன் ஆழ்ந்து யோசிக்கிறோம்ல, அவங்க வேலையை சொன்னாங்க நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு காட்டு உள்ள போய் ஒரு பல்ல நோட்டி அந்த பெண்ணை புதைச்சிட்டு வந்துடுறான். இப்படியே ஒரு நாள் 2 நாள்ல தினமும் ஒரு பெண்ணை சொல்றாங்க. தினமுமே அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு வெறுப்பு விரக்தி எல்லாம் வருது. என்னடா நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு சம்பளத்துக்காக எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு கட்டத்துல வெறுப்பு விரக்தி வருது. இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் நடத்துறதுக்கு அந்த சம்பளம் அவனுக்கு தேவையான விஷயம்ன்றதுனால அவனும் அவங்க சொல்றதை எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம செஞ்சுட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆச்சு, 2010 14 வயசு சிறுமி அவங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து 200 மீட்டர் தூரம் வரைக்கும் எந்த ஊரும் கிடையாது. அப்ப ஒரு பெண் இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அங்க வந்துடுறாங்க. அந்த பெண் குழந்தையோட புத்தகம் எல்லாம் எல்லா இடத்துலயும் விசிறி கிடக்கு. வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக், அது உள்ள இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா குழந்தைக்கு கீழே இருக்க ஸ்கர்ட் கிடையாது, இன்னர்ஸும் கிடையாது. அப்ப அவன் என்ன பண்றான், மறுபடியும் சூப்பர்வைசர் ராஜேந்திர தாஸ் கால் பண்றான் பீமாவுக்கு. இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு பெண் இருக்கு, போய் புதைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றான். போலீஸ்காரங்களும் வந்திருக்காங்க. அப்ப இவன் எல்லாம் புதைக்கிறதுக்கு பலரும் நோண்டிட்டான். சார் நீங்க பாடி கிடைக்கல கூட பரவாயில்ல, குழந்தை புத்தகம் இங்கதான் இருக்குன்னா கொடுக்கலாம் இல்ல சார் அப்படின்னு சொல்றான். டேய் உன் வேலையை பாருடா, எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், வேலையை பாருடா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. பெல்தங்கடி காவல் நிலையம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து யார் நடத்துறாங்க அப்படின்னா வீரேந்திர ஜெயின், அர்ஷேந்திர ஜெயின். வீரேந்திர ஜெயின் மூத்தவர், அவருடைய சகோதரர் அர்ஷேந்திர ஜெயின். வீரேந்திர ஜெயின் வந்து ஸ்ரீ மஞ்சுநாத் சுவாமி தர்மஸ்தலத்துக்கு தலைவர். அவர் தான் பல வருஷமா இதை பார்த்துட்டு இருக்காங்க. பெல்தங்கடி காவல் நிலையத்துல அவங்களுடைய சம்பளம் போதாதனால வீரேந்திர ஜெயினோட வீட்டுக்கு பெல்தங்கடி காவல் நிலையத்துல உள்ள எல்லா காவலர்களும் வந்து லஞ்சம் வாங்கிட்டு போவாங்க. அத பீமா தன் கண் கூட பார்த்திருக்கான்.
எவ்வளவோ சொல்லி பார்த்தான் சார், புத்தகமாவது இங்க கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க சார், அந்த பெத்தவங்க இறுதி சடங்கா செய்வாங்க சார், குழந்தை இருக்கா இல்லைன்னு கூட தெரியாம தவிப்பாங்க சார், எவ்வளவு சொல்றான், அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றாங்க. அவனுக்கு பீமாவுக்கு வந்து இதை பத்தின தகவல் யார்கிட்ட தெரிவிக்கணும்னு ஆசை. ஆனா போலீஸே வீரேந்திர ஜெயின் கிட்ட கை நீட்டி பணம் வாங்குதுன்னு கண் கூட பார்த்திருக்கான். அதனால அவன் யார்கிட்டயே சொல்றதுக்கு பயந்துட்டு அமைதியா இருக்கான். அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே கடந்துட்டே இருக்கான். அந்த சின்ன பெண் குழந்தைய புதைக்கிறான். அந்த குழந்தையோட புக்ஸ் எல்லாம் பக்கத்திலே புதைக்காம வேற ஒரு இடத்துல மாத்தி புதைக்கிறாங்க. அந்த பெண் யாருடைய மகள் யாருக்குமே என்னன்னு தெரியாது. அந்த குழந்தையோட டைரியில இருந்து அட்ரஸை பார்த்து பீமாக்கு மனசு துடிக்குது. அந்த குழந்தையோட டைரியில இருந்து அட்ரஸை பார்த்தாது இன்ஃபார்ம் பண்ணுங்க சார், பேக் இங்க இருந்து கிடைக்கதா சார் எவ்வளவு சார் கெஞ்சி பாக்குறான். போலீஸ்காரங்க அதை ரொம்பவே மறுத்துடுறாங்க. மறுபடியும் பீமாவுக்கு தினமுமே கால் பண்றாரு. தினமுமே கால் பண்ணி தினமும் ஒரு பெண்ணையும் புதைக்க சொல்றாரு. ஒரு பெண்ணுமே அதாவது ரொம்ப துன்புறுத்தப்பட்டு காயங்கள் ஆகி நிறைய காயத்தோடு புதைக்கிறான். ஒரு நாளுக்கும் பீமாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யறான். ஏன்னா அவன் ரொம்ப ஏழையானவன். அவனை இப்ப போய் ஒரு போலீஸ் இன்ஃபார்மும் அவனால பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ்காரன் வீரேந்திர ஜெயின் கிட்டே லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இவன்கிட்ட சொன்னா இவனை போட்டு தள்ளுவாங்கன்னு பயத்திலேயே அவன் சொல்ற வேலையை கரெக்டா அவன் செஞ்சுட்டே இருக்கான். அதே மாதிரி என்னாச்சு, செப்டம்பர் 21, 2012 ராஜேந்திர தாஸ் கால் பண்றாரு. இந்த மாதிரி அங்க ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குது, நீ போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த பொண்ணு தனியாவும் அந்த பொண்ணு வச்சிருக்க திங்ஸ் தனியாவும் புதைச்சிரு அப்படின்றான். ஏன்னோ பீமாவுக்கு அந்த பெண்ணை பார்த்த மாதிரியா இருக்கு. இந்த பொண்ணு நம்ம காலையில தானே பார்த்தோம், இவங்க மைசூர்ல இருந்து வந்தேன்னு சொன்னாங்க, உங்களுக்கு வயசு ஒரு 20 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு மேலாடைகள் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப துன்புறுத்தி அந்த பெண்ணை கொலை பண்ணிருக்காங்க. நகம் எல்லாம் பட்டு ஒரு சில இடத்துல எல்லாம் நிறைய காயங்கள் ஆகி அப்படின்னு புதைக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல சுத்தி போட்டிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் போட்டதோட சரி, நியூஸ் பேப்பரோடவே என்ன பண்றான், அந்த பெண்ணை ஒரு இடத்துல புதைக்கிறான். அந்த பெண்ணோட திங்ஸ், ஹேண்ட்பேக், போன் இதெல்லாம் என்ன பண்றான், இன்னொரு இடத்துல புதைக்கிறான். இன்னொரு இடத்துல புதைக்கிறது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட முகம் வந்து அமிலத்தால ஒரே அழிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தர்மஸ்தலத்துல பிச்சைக்காரங்க இல்லைன்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள பிச்சை எடுத்தவங்க எல்லாம் கோயில் நிர்வாக ஆளுங்க ஒரு ஆட்களை செட் பண்ணி நான் அவங்கள போட்டு நல்லா அடின்னு அடிச்சு வேற ஊருக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க மறுபடியும் வந்தா அவங்க கதையை முடிக்க சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் மறுபடியும் வரதால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க கதையை முடிச்சா அவங்களே புதைக்க சொல்லிடுறாங்க. ஒரு நாள் தினமும் ஒரு பிணத்தை பீமா புதைக்கிறான். அந்த தர்மஸ்தலத்தை சுத்தி ஒரே பிணங்களா பீமா புதைச்சிட்டு இருக்கான். பீமா நிறைய பெரியவங்களை மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழந்தைகள், சின்ன பெண்கள் எல்லாரையுமே வந்து புதைச்சிருக்கான். அந்த பெண்கள் எங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மஸ்தலத்துல பெயரிடப்பட்ட லாட்ஜ் இருந்து வந்தவங்க தான். அந்த தர்மஸ்தலத்தோட பெயர் என்ன பாத்தீங்கன்னா, ராஜதத்ரி, கோதாவரி, சாகேத், நேத்ராவதி, யங்கோத்ரி, நர்மதா. இந்த இறந்த பெண்கள் எல்லாருமே தர்மஸ்தலத்துல உள்ள லாட்ஜ்ல தங்கினவங்க தான். இந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணக்கார பெண்களா இருக்காங்க, பணக்காரங்களோட மகள்களாவும் இருக்காங்க. பெண்கள் எல்லாம் இறந்து கிடக்கும் போது அந்த பெண்களோட மேல சரியான உடைகள் இல்ல. இந்த பெண் பிள்ளைகள் எல்லாருமே கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் கண்முன்னே தான் நடந்துருது. ஆனா போலீஸ் சற்றும் அதை பெருசா கவனிக்கல. லஞ்சம் வாங்கிட்டு எதையுமே கண்டுக்காம இருக்காங்க பெல்தங்குடி காவலையும் போலீஸ்காரர்கள். குற்றவாளிய பிடிக்காம இருக்க அந்த இறந்து போறாங்க இல்லையா, அவங்க கிட்ட உள்ள காஸ்ட்லியான பொருட்களை போலீஸ்காரங்களும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது இந்த பெண்கள்லாம் இங்க இருக்காங்க, புதைக்கப்படும் போது போலீஸை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இங்கதான் இருக்குன்ற மாதிரி போலீஸை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலே ஒரு யானை பாகன் இருக்காரு. அவர் தினமும் மஞ்சுநாத் சுவாமி கோயிலுக்கு எதிரில் உள்ள ஆலமரத்துல எப்பவுமே வேண்டுவார். அப்ப தர்மஸ்தலத்தை உள்ள ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, நாராயணனை கூப்பிடுறாங்க. நாராயணனை கூப்பிட்டு தர்மஸ்தலத்துல உள்ளவங்க இங்க வந்து வேலை செய்யுமாறு கூப்பிடுறாங்க. ஏன்னா யானை பாகன் நாராயணன் வர மறுத்துடுறாரு. நாராயணோட சகோதரி வந்து யமுனா தோட்ட மேற்பார்வையாளரா அங்க இருக்காங்க. தர்மஸ்தலத்துல உள்ள சூப்பர்வைசர் ராஜேந்திர தாஸ் என்ன பண்றான், அந்த பெண்ணை ஒரு மாதிரி பாக்குறதும் கிண்டல் பண்றதும் ஒரு மாதிரி செஞ்சுட்டே இருந்தாரு. இதெல்லாம் நாராயணன் தன் கண்ணா பார்த்துட்டே தான் இருந்தாரு. திடீர்னு என்ன பண்றாங்க, செப்டம்பர் 21, 2012 அப்ப யானைப்பாக நாராயண் வீட்டுக்கு போயிட்டு அவரோட சொத்து பத்திரத்தை எல்லாம் கேட்கிறாங்க. அவர் தரம் மறுத்ததால என்ன பண்றாங்க, அவர் நாராயணனை கொலை பண்ணி போட்டுட்டு அது மட்டும் இல்லாம அவருடைய தங்கை யமுனா அவர்களை கற்பழிச்சு போடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, பீமாக்கு ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க, தர்மஸ்தலா ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க. பீமா எங்க இருக்க, இங்க ஒரு உடல் இருக்கு, சீக்கிரமா வந்து புதைக்கணும் அப்படின்றாரு. அப்ப அந்த அப்பா பீமா என்ன சொல்றான், ஐயா நான் எங்க ஊருக்கு வந்திருக்கேன், என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்றான். நீ யாரை கேட்டு ஊருக்கு போன, எப்படி நீ ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷா பேசுறாங்க. ஹாஷா பேசிட்டு போனை வச்சிட்டாரு. அது யாருடைய உடலா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா சௌஜன்யாவோட உடலா இருக்கும். அந்த உடல் வந்து பீமன் ஊருக்கு போகாம இருந்திருந்தா அந்த உடல் கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது இறந்து கிடக்கிற பெண்களுக்கும் அந்த கோயில் நிர்வாகத்தை என்ன தொடர்பு, இந்த கேள்வி கேட்காங்க ஆளே கிடையாது. உங்க ஆட்கள் ஏன் சட்டவிரோதமா போறாங்க, இங்க உடல் கிடைச்சாலும் புதைக்க தான் போறாங்களா, நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு தான் இருக்காங்க மக்கள்.
முக்கியமான பூசாரி ரவி பூசாரி. பீமா அன்னைக்கு இல்லாத நாட்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவி பூசாரி கிட்ட 25,000 பணம் கொடுத்து அந்த பெண்ணை புதைக்குமாறு சொல்லிருக்காங்க. ரவி பூசாரியும் என்ன பண்ணிருக்காரு, அவங்க பணம் கொடுத்த மாதிரியே அந்த பெண்ணை போய் புதைச்சிருக்காரு. புதைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. புதைச்சது வந்த மட்டும் இல்லாம ரவி பூசாரி நல்ல சரியான தண்ணி அடிச்சிருக்காரு. தண்ணி அடிச்சுட்டு அவருக்கு நிதானத்திலே இல்ல. நிதானத்திலே என்னும் போது அடுத்த நாள் பீமா அந்த கோவிலுக்கு வரான். என்ன பீமாவும் ரவி பூசாரியும் நல்ல நண்பர்கள். என்ன ரவி உங்ககிட்ட இவ்வளவு பணம், என்ன ஊருக்கு எதுவும் பணம் அனுப்பலையே, ஏன் இவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நான் ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னு அதனால பணம் கொடுத்தாங்கன்னா, அப்படியே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த மாதிரி ஹர்ஷேந்திர ஜெயின் என்னை கூப்பிட்டு இருந்தாரு. என்னை கூப்பிட்டுட்டு அவங்க ஒரு பெண்ணோட உடல் இருக்கு, அந்த உடலை புதைக்குமாறு சொல்லியிருந்தாரு. அந்த உடலை புதைச்சேன் குடியில எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா பீமாவோ சற்றும் கொஞ்சம் அப்படியா அப்படிலாம் எதுவுமே கேட்காம, அப்படியா சரி 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 சரி. ஏன்னா பீமாக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, தினமும் பீமா தான் செஞ்சுட்டு இருக்கான் அந்த வேலையை. அதனால பீமாக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. அப்படியே சரி சரின்னு கேட்டுட்டு என்ன பண்றான், அதை கேட்டு அமைதியாவே இருக்கும். எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்ப இப்படியே என்ன பண்றான், கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ரவி பூசாரி சூசைட் பண்ணி இறந்துடுறான். ரவி பூசாரி சூசைட் பண்ணி இறந்த உடனே பீமாவுக்கு பயம் வந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் இவங்க நம்மளையும் கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க, இவங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது, நம்ம இங்க இருந்து தப்பிச்சே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். அப்ப என்ன பண்றான் பீமாக்கும் ஒரு பெண்ணை புதைக்கும் போது அவனுக்கு ஒரே கஷ்டமா இருக்கும். ஏன்னா பீமாவுக்கும் கல்யாணம் ஆகி 2 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. ஐயோ இந்த மாதிரி தானே ஒரு பெண் பிள்ளைங்களோட அம்மா அப்பாவும் வேதனைப்படுவாங்கன்னு அவன் மனசு நினைச்சிட்டு, ஆனா அதை வெளியில சொல்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா போலீஸே அவங்களுக்கு துணையா இருக்கும் போது நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் தான் மனசுலயே புதைச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல போனா நம்மளே இவனுக்கு கொண்டுடுவாங்கன்றது பயந்துட்டு என்ன பண்றாரு, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அங்க இருக்க எல்லா திங்ஸ் எடுத்துட்டு ஒரு சாட்சியும் கூட அங்க எதுவுமே இல்லாம அப்படியே வேற ஊருக்கு போயிடுறான். வேற ஒரு மாநிலத்துக்கு அவன் போயிடுறான். இப்ப சில முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. இந்த முன்னேற்றத்துல பாத்தீங்க அப்படின்னா, சௌஜன்யாவோட வழக்குல திமிரோடைய சேர்ந்த மகேஷ் ஷெட்டி சார், கிறிஷ் சார், ஜெயந்த் சார், ஊர் மக்கள் அனைவருமே குற்றவாளிக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்ப பீமாவுக்கு தான் செஞ்ச தப்பெல்லாம் மனசாட்சி உறுத்தது பீமாவுக்கு. நம்ம ஏன் இவங்களை பத்தின உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா எந்த சாட்சி இல்லாம தான் அவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க, நம்ம இந்த சாட்சியா சொன்னது கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் பாக்குறான். இதை பார்த்த பீமனுக்கு ஒரு தைரியம் வந்து அடுத்த நாள் என்ன பண்றான், தர்மஸ்தலால யாருக்கும் தெரியாம தான் புதைச்ச ஒரு பெணத்தோட ஒரு எலும்பை எடுத்துட்டு என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றான். எப்ப இது நடக்குதா, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 2018. அப்ப நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த வித ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவங்க செஞ்ச கொலை அவங்க எவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பீமா சொல்றான். ஒரு பெண் அல்ல, 2 பெண் இல்ல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களை தர்மஸ்தலா பக்கத்திலே புதைச்சிருக்காங்க. இதை கேட்கும் போது மக்கள் எல்லாருக்குமே ஒரே கொந்தளிக்குது. அப்ப ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தா பெண்கள் எல்லாரும் கொலை செய்து, அழகான பெண்கள் எல்லாருமே கொலை செய்து இவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்களா? பெண்கள் மட்டும் இல்லாம சிறுமியும் இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெற்றோர்கள் வந்து இனி இந்த ஒரு விஷயம் நடந்த உடனே கோவிலுக்கு அனுப்புறது கூட பயமா இருக்கு. அதனால எப்போதுமே நம்ம பெற்றோர்களாக நம்ம கவனமாவே இருக்கணும். நம்ம குழந்தைங்களை பற்றி எங்க போறாங்க, ஏது போறாங்க, எந்த இடத்துல இருக்காங்க எல்லாமே நம்ம தெளிவா இருக்கணும். ஒரு பெண்ணல்ல 2 பெண் 1000 பெண்ணை அவன் தைரியமா புதைச்சிருக்கானா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மோசமான செயல் நடக்காம இருக்க நம்மளுடைய ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், தற்காப்புன்ற ஒரு விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கணும். ஏன்னா தற்காப்புன்னு ஒரு விஷயம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். தற்காப்புன்ற விஷயம் அந்த பிள்ளைங்க தப்பிச்சு வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால எல்லா பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும், தற்காப்புன்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே சொல்லி கொடுக்கறது நம்மளோட பெற்றோரான கடமை அது.